செய்வதன் மூலமாக பலருடைய அன்பையும் நீங்கள் சம்பாதிக்க முடியும். நீங்களும் மிக மிக உற்சாகமாக இன்றைய தினத்தை இன்றைய தினம் உங்களது அன்புக்குரியவரிடம் உங்களுக்கு காதல் உணர்வுகள் அதிகமாகவும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் சுபதின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்வில் இறைவனுடைய பரிபூர்ண அருள் அனைத்தும் கிடைத்திட நான் ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். மேலும் சித்தர்கள் வாக்கின்படி உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் நன்னெறியுடன் வாழ்க்கையை நடத்தும்படி அனைவரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தின திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 14ஆம் தேதி நவம்பர் மாதம் 2022ஆம் வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 28ஆம் நாள். இன்றைய தினம் சுப முகூர்த்த தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் இந்த சேர்க்கையானது குரு பார்வையை பெறுகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்தில் உள்ள குரு ராசியை பார்க்கிறது. மேலும் 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்க்குதுங்க. ராசியிலேயே ராசி அதிபதி சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல தகவல், மனதிற்கு பிடித்த இனிமையான தகவல் இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு கல்வி முன்னேற்றங்கள் உண்டு. மாணவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு பொன்னான தினமாக அமையுங்க. உங்களுக்கான நல்ல வாய்ப்புகள் கல்வி சம்பந்தமாக உங்களது கல்வி சம்பந்தமான உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அனைத்து விதமான முன்னேற்றங்களும் மாணவர்களுக்கு இன்றைய தினம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால மாணவர்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் கரெக்டான நேரத்தில் பண வரவுகள் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. அதன் மூலமாக மனமகிழ்ச்சியில் உண்டு. வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான தினமா நீக்கி அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் மாலை நேரத்தில் உங்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால மாலை நேரம் அதிக உற்சாகம் மற்றும் மகிழ்ச்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க நண்பர்களோடு நீங்கள் நேரத்தை செலவிடலாம். உங்கள் நண்பர்களுடன் நீங்கள் இருக்கும் நேரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் சில நண்பர்கள் இன்றைய தினம் உங்களிடம் பண உதவிகள், கடன் உதவிகள் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் அவங்க எந்த அளவு நம்பகத்தன்மை வாய்ந்தவர்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டீலிங் வச்சுக்கிறது நல்லது நண்பர்களே. நீங்கள் நாளைய தினத்தை மிக கவனமாக திட்டமிட வேண்டியது அவசியம். உங்களது நம்பகமானவர்களிடம் நீங்கள் கலந்து பேசி தேவையான உதவிகளை நீங்கள் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான உதவிகளும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு. எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவிகள் வருங்க. இன்றைய தினம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்நோக்கி காத்திருக்கும் இளம் தம்பதியருக்கு இப்பொழுது உங்களுக்கு புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான நல்ல தகவல் சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. குழந்தை பாக்கியம் உண்டாவதால் இன்றைய தினம் உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சியாக ஆனந்தமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் குழந்தை இருக்கிறவங்களுக்கும் உங்களது குழந்தைகளுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்கள் பெருமைப்படக்கூடிய தருணங்கள் அமையுங்க. ஏற்கனவே குழந்தை இருக்கக்கூடிய தம்பதியருக்கு உங்களது குழந்தைகள் வளர்ச்சி கொஞ்சம் அமிர்தமா இருக்கிறத பார்த்து நீங்க கொஞ்சம் சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க. திருமண வயதில் இருந்தால் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் உங்க குழந்தைகளுக்கு கைகூடும். ஒருவேளை படிப்பு சம்பந்தமான விஷயமா இருந்தால் கண்டிப்பாக மாணவர்களாக இருந்தால் படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஆதரவுகள் உங்களது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறதுனால உங்களது குழந்தைகள் வழி மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய தினம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பழைய கசப்பான நினைவுகளை பேசுவதை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. கசப்பான நிகழ்வுகளை நீங்கள் மன்னித்து அதன் பிறகு அதை பற்றி நீங்கள் பேசவே கூடாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் சில தவறான விஷயங்கள், கசப்பான விஷயங்களை கண்டிப்பாக உங்களது மனம் கவர்ந்த காதலரிடம் இன்றைய தினம் நினைவு கூற வேண்டாம். பழைய விஷயங்களை நீங்கள் நினைவு கூறாமல் மறந்து மன்னித்து விடுவது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் புதிய பார்ட்னர்ஷிப்ல நுழையிறதுக்கு முன்னாடி உங்க மனசாட்சி என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் நீங்க நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதன் மூலமாக வியாபாரத்துல புதிய பார்ட்னர்கள் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக எது நல்லதுன்னு நீங்க அனலைஸ் பண்ணி கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்கள். உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கை துணை உங்களது வாழ்க்கையில எந்த விதத்துல முக்கிய பங்காற்றுறாரு அப்படின்ற மாதிரி
சில நல்ல புரிதல் உங்களது வாழ்க்கை துணையிடம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் அனைவரோடும் அனுசரித்து போங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான நாளா அமையுங்க. உங்க பக்கத்து வீடு, அண்டை வீடு, நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் என அனைவரிடமே நீங்க கொஞ்சம் சக ஊழியர்கள் என அனைவரிடமே கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் எதிர்பார்த்த காரியம் மாலை நேரத்தில் நிறைவேறதுனால மாலை நேரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமான, உற்சாகமான ஒரு நாளா அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதன் மூலமா ஆன் டைம்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன்கள் மூலமா ராசி பலன்களை தினசரி நீங்கள் உட்கார்ந்த இடத்துலயே பெற முடியுங்க. ஸோ அனைவருமே அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஏற்கனவே மாபெரும் ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க. ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி புதியவர்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. உங்களது ஆதரவுகள் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றுறதுக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிளாக் அண்ட் ப்ளூ 2 கலரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. கருப்பு மற்றும் நீல நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 6 6ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ, இன்னைக்கு உங்களுக்கு நீங்க நினைச்ச காரியங்கள்ல சில புதுவிதமான அனுபவங்கள் நீங்கள் செய்யும் பொழுது ஏற்படுங்க. எனவே எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள். அதில் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களது எதிர்காலத்திற்கு பயனளிக்கக்கூடியதாக அமையுங்க. இன்றைய தினம் உங்கள் சொந்த ஊருக்கு போறது மாதிரியான சிந்தனைகள் உங்களுக்கு சொந்த மண்ணை நேசிக்கக்கூடிய நல்ல தருணங்கள் ஏற்படக்கூடிய நாளா இன்னைக்கு அமையும். எனவே இன்றைய தினம் சொந்த ஊருக்கு போறதுக்கு நீங்க பிளான் பண்ணுவீங்க. உங்களது பிறந்த ஊர் மேல் பாசம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்க நினைச்ச காரியங்கள்ல புதியவிதமான அனுபவங்கள் கண்டிப்பாக இருக்கு. எனவே உங்களது காரியங்களை முயற்சி பண்ணுங்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் மற்றவர்களுடைய கருத்துக்களில் உள்ள உண்மை என்ன அப்படின்றத நீங்க ஆராய வேண்டியது அவசியம். எப்பொருள் யார் யார் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்ற மாதிரியான திருக்குறளுக்கு இலக்கணமாக இன்றைய தினம் வாழுங்கள். கண்டிப்பாக மற்றவங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே முழுமையா நம்பிடாதீங்க. அதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மை என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதுக்காக இன்றைய தினம் முயற்சி பண்ணுங்கள். இன்றைய தினம் மனசுல இனம் புரியாத சில சிந்தனைகள் ஏற்படலாம். ஆனால் அது நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் அதை குறித்து கவலைப்பட தேவையில்லைங்க. இன்றைய தினத்துல ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கல்வியில புதிய ஆர்வங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளா அமையுங்க. இன்றைய தினம் புதிய விதமான துறைகள் மீது உங்களுக்கு அதிக ஆர்வம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கு. புதுசா நிறைய விஷயங்களை கத்துக்கணும்னு நினைப்பீங்க. புதிய டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. ஆனா இவன் இவ்வளவு சம்பாதிக்கிறானா, எனக்கு அப்புறம் தான் அவன் இங்க ஜாயின் பண்ண இந்த கம்பெனில இவ்வளவு சம்பாதிக்கிறானா, அப்ப நாமளும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டா என்ன, அந்த மாதிரியான சிந்தனைகள் உங்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளா அமையுங்க. இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு விருத்தியான நாளா அமையுங்க. உங்களுக்கு தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு அலுவலக பணியா இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு அதில் நல்ல லாபங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில இருக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம லைக் பட்டன் அழுத்தி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டாக இருக்குங்க. மேலும் உங்கள் பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியமாக தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்கள் கருத்துக்களை தவறாமல் போஸ்ட் பண்ணிருங்க நண்பர்களே. நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதன் மூலமாக ஆன் டைம்ல தினசரி ராசி பலன்களை நீங்க நோட்டிபிகேஷன் மூலமா பெற முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜா ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ அனைவருமே நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் நம்மளுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.